நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நாம் எல்லாம் ஞானம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு காலத்துல பேதையாய் இருந்த நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்ம கர்த்தர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி நடக்கிறாரு? ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமா? நாம அடுத்து சொல்றாரு, மதியற்றவர்களாய் இராமல். அப்படின்னா நாம ஆங்கிலத்தில் ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லுவார்கள். நாம தமிழ்ல அதுக்கு அநேக வார்த்தைகள் உண்டு. இல்லை, முட்டாள், மூடன், இல்லையா? இப்படி பல வார்த்தைகள் அதுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மூடர்களை போல நடவாமல் நம்ம எப்படி நடக்கிறோமா? ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம மதியற்றவர்களாய், அப்படின்னா அறிவிலிகளாய் இல்லாமல், அறிவற்றவர்களாய் இராமல் நாம் அறிவுள்ளவர்களை போல இந்த உலகத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, அந்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, சோ அங்கே சொல்லும்போது பாருங்க, நீ ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், 17ஆம் வசனம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்றே உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ சொல்றாரு, மதியற்றவர்களாய் இராமல் எதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஞானமற்றவர்களாய் இருக்கக்கூடாது, மதியற்றவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? வாழக்கூடாது. நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் அநேக ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்காக கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அவைகளை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மதியற்ற காரியங்களை நம்முடைய ஜீவியத்தை விட்டு அப்புறப்படுத்தி நாம ஞானமுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது பாருங்க, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரல்ல, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் சோதரம் பிரவேசித்து அங்கே நித்தியமாய் தேவனோடு வாழக்கூடிய அந்த மகா பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டோம், மதியற்றவர்களாய், ஒருவேளை நாம ஞானமில்லாதவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம இழந்து விடுவோம். நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்கும்படியான அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் எழுந்து போய்விடக்கூடும். ஆகவேதான் இங்க சொல்றாரு, நீங்க மதியற்றவர்களாய் நடவாமல் நீங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே எபேசு திருச்சபைக்கு இங்கே பரிசுத்த பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ மதியற்ற காரியங்கள் என்ன என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஞானம் உள்ளவர்களா இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். மதிகேடன்னா என்னது? அறிவில்லாதவன், மூடன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க ஞானவான்களாய் விளங்குவதற்காக பாருங்க, உலகத்துல மிகப்பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்து பயன்படுத்தின
அந்த சாலமோன் மூலமாக தேவன் இங்க நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பகையை மறைக்கிறவன் என்னவா? பொய் உதடன். அப்புறம் சொல்றாரு புறங்கூறுகிறவன் மதிகேடன். அப்ப இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதா? என்ன பகையை மறைத்தல் நம்முடைய ஜீவியத்துல இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ பகையை உள்ளத்திலே மறைத்து வைத்து நல்லவர்களை போல நடிப்பது, அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? அருவருப்பானதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலர்லாம் அப்படியே பகைய உள்ளத்திலேயே வச்சுட்டு இருப்பாங்க. சமயம் வரும்போது மற்றவர்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பழி தீர்த்து விடுவார்கள். வேதாகமத்தில் அதுக்கு அநேக நபர்கள் அதுக்கு ஆதாரணமா இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அப்சலோம் இல்லையா? ஸோ அந்த பகையை உள்ளத்திலே மறைத்து வைத்து சமயம் வந்தப்போ அவன் என்ன பண்ணான்? பழி தீர்த்தான். அதனால தான் அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதனால ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல கூட சத்துரு அப்படிப்பட்ட ஒரு கலையை விதைக்க நேரிடும். நம்முடைய உள்ளத்துல யாரை குறித்தும் என்ன இருக்கக்கூடாதான்? அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. நம்ம பகையை மறைக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்ம பழி வாங்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம பகையை உள்ளத்திலே மறைக்க கூடாது. நம்ம மன்னிக்கிற கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நம்ம மன்னிக்கின்ற அந்த சுபாவத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். பகையை நம்ம உள்ளத்துல என்ன பண்ணக்கூடாது? நாம் மறைத்து வைக்கவே கூடாது. ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களை கூட நீ என்ன பண்ண? நேசின்னு சொன்னார். உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீ என்ன பண்ண? நன்மை செய் அப்படின்னார். உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள், அதனால நீங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால நம்ம உலகத்தாரை போல நம்ம பழி வாங்காமல், ஸோ நம்ம மன்னித்து நாம் மறந்து பாருங்க, நாம தேவனுடைய சமூகத்திலே அந்த பகையை நாம் மறைக்காதபடிக்கு நம்முடைய உள்ளத்தை தூய்மையுள்ள ஒரு உள்ளமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலர்லாம் அந்த பகையை அப்படியே உள்ளத்துல மறைச்சு வச்சு அதுக்கான ஒரு நேரம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பல ஆண்டுகள் காத்திருந்து மற்றவர்களுக்கு தீமை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நாம பகையை உள்ளத்திலே மறைத்து வைப்போமானால் நாம யாரா இருப்போமா? மூடர்களா இருப்போமா? அதுக்கு அடுத்து சொல்றாரு புறங்கூறுதல். அது என்னதான்? மதிகேடம். நீங்க இந்த புறங்கூறுதல் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மூன்றாவது நபரை பற்றி குறை கூறுவது, மற்றவர்களுடைய தவறுகளை தூற்றி திரிவது இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? அருவருப்பானதாய் இருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலர் எப்போ பார்த்தாலும் அந்த கோல் சொல்லிட்டே இருப்பாங்க, புறங்கூறுகிறவர்களாகவே இருப்பார்கள். தன் சகோதரன் மேல தன் சகோதரி மேல குற்றம் சாட்டுகிறவர்களாகவே இருப்பார்கள். இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? இது ஞானவான்கள் செய்கிற ஒரு காரியம் அல்ல, இது மூடர்கள் செய்கிற ஒரு காரியம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்ப நம்ம யாரை பத்தியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? புறங்கூறுகிறவளாய் காணப்படக்கூடாது. மற்றவர்களுடைய குற்றங்களை நாம தூற்றி திரிகிறவளாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை மற்றவர்களிடத்துல சில குறைகளை நாம் காணும்போது அதற்காக தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த சகோதரன் இப்படி இருக்காங்க,
இந்த சகோதரி இப்படி இருக்காங்க ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற இந்த காரியம் உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆகவே இவர்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும், இவர்களை விட்டு மனம் திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அந்த குறைகளை நாம் தூற்றி திரிகிறவளாக நாம் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில நேரங்களில் பார்க்குறோம், 2 பேர் 2 விசுவாசி ஒன்றா சேரும்போது அங்கே இல்லாத 3வது ஒரு நபரை பற்றி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தவறாய் பேசிக்கொள்வார்கள். உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா, இவரை பற்றி தெரியுமா, அவங்கள பற்றி தெரியுமா, இவங்களை பற்றி தெரியுமான்னு சொல்லி பாருங்க, அவர்கள் பேசி தேவனுக்கு அருவருப்பான ஒரு பாவத்தை அவர்கள் செய்கிறவளாய் காணப்படுகிறார்கள். சிலருக்கெல்லாம் கோல் சொல்லனா அவங்களுக்கு என்ன பண்ணாது, தூக்கமே வராது. பாருங்க, மற்றவர்களை பற்றி பேசலை, மற்றவங்களை பற்றி குறை சொல்லலைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. அது பிசாசுனுடைய குணாதிசயத்தில் ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் தன் சகோதரன் மேல குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணான், தாழ தள்ளப்பட்டு போனான். இது யாரை குறித்து எழுதியிருக்குங்க, பிசாசை குறித்து எழுதியிருக்கு. அப்போ பிசாசு என்ன பண்றான், நம்மை எப்பொழுதும் குற்றப்படுத்தும்படி தேவ சமூகத்திலே நம்மை குறித்த குற்றங்களை அவன் பெரிதுபடுத்தி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்றானா, அவன் கோல் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அதனாலதான் யோபு குறித்து தேவனிடத்தில் சொல்லும்படிக்கு ஒரு நாள் சாத்தான் என்ன பண்றான், அங்க போய் தேவ சன்னில பிசாசு நிக்கிறத பார்க்கிறோம். நீ யோபு சும்மாவா ஆசீர்வச்சிருக்கிற, அவன் உங்க மேல ரொம்ப பக்தியா இருக்கிறான் இல்லையா, ஏன் தெரியுமா, நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் ரொம்ப பக்திமான் மாதிரி என்ன பண்றான், நடிச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒரு உண்மையான பக்தி இல்லை. நீங்க அவனை விட்டு எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்துட்டா அவன் உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் தேவனிடத்துல போய் யோபுவை பற்றி அவன் குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிசாசு என்ன பண்றானா, தன் சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன் யாரா, சாத்தான். ஸோ அந்த சாத்தானுடைய ஸ்பிரிட் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவன் எப்பொழுதும் என்ன பண்ணுவானா, மற்றவர்களை பற்றி குற்றம் சொல்லுகிறவனாகவே காணப்படுவான். அதனால அந்த சாத்தானுடைய கேரக்டர்ஸ் நம்ம யாருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வந்துடவே கூடாது. ஸோ நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லி யாருடைய தவறுகளையும் நாம் தூற்றி திரிந்து ஒருவேளை மற்றவர்களுடைய பெயர்களை களங்கப்படுத்துவளாய், மற்றவர்களுடைய பெயரை நாம் கெடுக்கிறவளாய் நம்முடைய ஜீவியத்தில் நாம் காணப்படக்கூடாது. அது என்னதான், மதிக்கேடான ஒரு காரியம். அதை யார் செய்வாங்களாம், மூடர்கள் செய்வார்கள். பகையை மறைக்கிறவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, புறம் கூறுகிறவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஒருவேளை 2 பேர் நம்ம ஒண்ணா சேர்றோம் அப்படின்னா நாம பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேச வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியங்களை பேசி மற்றவர்களை குற்றம் சாட்டி ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால்
நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அல்லேலூயா. இங்கே நீங்க 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு தேவன் நீதியுள்ள நியாய தீர்ப்பு என்ன பண்றாராம், வைத்திருக்கிறார். இல்லையா? ஸோ அதனால நம்ம பார்க்கிறோம், மற்றவர்களை நாம் குற்றவாளியாய் தீர்க்க கூடாது. ஒருவேளை மற்றவர்களுடைய குற்றங்களை பார்க்கும்போது நாம் அவர்களுக்காய் தேவ சமூகத்தில் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவர்களுடைய பெயர்களை கெடுக்கும்படிக்கு நாம் அவர்கள் மேல் இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்களுடைய பெயரை நாம் களங்கப்படுத்தக்கூடாது. இது யாருடைய கேரக்டர்? சாத்தானுடைய குணாதிசயமாய் காணப்படுகிறது. இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படி நடக்கிறாங்களா? மதிகேடாய் அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நீதியுள்ள நியாய தீர்ப்பை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம், வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லதை பற்றி பேசுங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றீங்களா, பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுங்க. குறைகளை பேசாதீங்க, நிறைகளை பேசி தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி மற்றவங்க மேலே ஏதாவது குறைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களானால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேராக போய் அவங்கள பார்த்து அவங்களோட நேராக சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், இந்த மாதிரி ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், இதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் நலமாக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஒருவேளை நாம் நேரடியாய் சென்று அவர்கள் குற்றங்களை உணர்த்தி அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லலாம். அது தவறல்ல. ஆனால் நாம் பின்னாடி பேசி அவர்களுடைய அவர்களுடைய பெயரை நாம் களங்கப்படுத்துவது அது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கான், மதீனமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், அதில் என்ன கேட்டால் இந்தியர்கள் அதில் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஆமாம், அதிலும் தமிழர்கள் அதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஆமாம், இல்லையா? ஸோ அது சாத்தானுடைய குணாதிசயம். அதனால் யாரை பற்றியும் நாம் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அது மதியற்ற காரியம். அதனால் பகையை மறைக்கிறவன் மூடன், அதோடு மட்டும் இல்லை புறங்கூறுகிறவன் யாரா, மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் யோபுவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அதுக்கு அடுத்து நீங்க சொல்றாரு, மூடன் யார், அறிவில்லாதவன் யார் அப்படின்னா இங்க 2வதா சொல்லியிருக்காரு, புறங்கூறுகிறவன் எப்படிப்பட்டவனாம், அதாவது பொறாமையோ எப்படிப்பட்டதான், அவனை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணுமா. அப்படின்னா புத்தி இல்லாதவன் என்ன அர்த்தம், மூடன் என்ற அர்த்தம், அறிவில்லாதவன் என்ற அர்த்தம். அப்போ 2வதா இங்க சொல்றாரு, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா இங்க சொல்றாரு, பொறாமை இருக்கக்கூடாதான். என்ன இருக்கக்கூடாதா, என்ன இருக்கக்கூடாதா சொல்லுங்களா, என்ன இருக்கக்கூடாது? ஆமா, நம்ம யார் மேலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பொறாமைப்படவே கூடாது. அதாவது இந்த பொறாமை என்பதை குறித்து நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். மற்றவர்களுடைய நன்மையை கண்டு, உயர்வை கண்டு, நமக்கு இல்லாத மேன்மை அவர்கள் வாழ்க்கையில இருக்கிறதை நாம் கண்டு சில நேரத்தில் அவங்க மேல நமக்கு என்ன வருதுங்க, பொறாமை வருகிறது. ஒருவேளை தாழ்ந்த நிலைமையிலிருந்து அவங்க உயர்த்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்க்கும்போது அவங்கள போல நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல என்ன வருதுங்க, பொறாமை வருகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா இந்த பொறாமை என்கிற கேரக்டர்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாது. ஏன்னா பொறாமை மற்றவர்களுக்கு தீமை செய்யும் என்பதை விட அந்த பொறாமை படுகிறவர்களை அது அழித்து விடும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களை விட மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா, உங்களுக்கு இல்லாத மேன்மை, உங்களுக்கு இல்லாத உயர்வு, உங்களுக்கு இல்லாத ஐஸ்வர்யம், ஒருவேளை உங்களுக்கு இல்லாத ஆஸ்தி மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கும் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆனா
அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாதான், ஒரு நாளும் பொறாமைப்படவே கூடாது. அந்த பொறாமை அதை உடையவர்களை என்ன பண்ணுமா, அர்த்தம் பண்ணும். அப்படின்னா அந்த பொறாமை யார் உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களை அது என்ன பண்ணுமா, அழித்து விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க என்ன பாருங்க, பொறாமைப்படுகிற யாரும் இந்த பூமியில என்ன பண்ண முடியாதான், நன்றா இருக்கவே முடியாது. வேதாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபேல் காயினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4 அங்கே ஆபேல் மேல காயினுக்கு என்ன வந்ததுங்க, பொறாமை வந்தது. ஆபேல் அண்ணன், அது ஆபேல் தம்பி, காயின் அண்ணன். ஆனா காயின் தன் தம்பியாகிய ஆபேல் மேல என்ன பண்றான், பொறாமை கொள்ளுகிறான். அந்த பொறாமையினுடைய விளைவு என்ன ஆனது அப்படின்னா, அவன் அதாவது ஆபேலை கொலை செய்யும்படிக்கு ஒரு கொலைகாரனாய் அந்த காயினை அந்த பொறாமை என்ன செஞ்சதுங்க, மாற்றி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் சபிக்கப்பட்டவனாய் போனான். காயின் என்ன பண்ணானா, சபிக்கப்பட்டவனாய் போனான். அவன் சந்ததி சாபத்துக்குள்ளானது. ஏன்? அதுவும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் இல்லையா? சோ அவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டிய அந்த சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் காயினுடைய சந்ததி மாறி போகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்குள்ள இந்த பொறாமை என்கிறதான ஒரு விஷத்தை அவன் உடையவனாய் காணப்பட்டபடினாலே. இல்ல, தன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆனா ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாரு. சில நேரத்துல குடும்பத்துல கூட இது வரும் பாருங்க. இல்ல, எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யல, என் அக்காளுக்கு செஞ்சிட்டாரு. எனக்கு மட்டும் என் செய்யல, என் தம்பிக்கு செஞ்சிட்டாரு. எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யல, என் அண்ணனுக்கு செஞ்சிட்டாரு. கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரனே சகோதரன் மேல பொறாமைப்படுகிற ஒரு உலகம் இல்லையா? சோ அன்னைக்கே பார்க்கிறோம், அது ஆதியிலே அப்படி இருந்தது. காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான். அதனால அந்த பொறாமை என்கிற அந்த ஒரு பொல்லாத பாவம் அவனை என்னவா மாற்றி விட்டதுங்க, மிகப்பெரிய ஒரு கொலைகாரனாய் மாற்றி விட்டது. அதனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அந்த காயினுடைய வம்சம் சபிக்கப்பட்டதாய் மாறி போனது. பாருங்க, ஒரு சின்ன பாவம் தான், ஆனா அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் மிகப்பெரிய ஒரு சாபத்தை அந்த பொறாமை என்கிற ஒரு குணம் கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்க வேதாகமத்துல இன்னும் அநேக பொறாமைப்பட்ட மனிதர்களுடைய சரித்திரங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? சோ ஆதியாகமத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30 கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், அவன் சகோதரர் அவன் மேல் என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டார்கள். இது யாரை பத்தி எழுதியிருக்கு? யோசேப்பின் மேல அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டார்கள். ஏன்? அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அந்த மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் விட அந்த யோசேப்பை மிகவும் அதிகமாய் நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவனுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள என்ன வருதான், பொறாமை வருகிறது. கர்த்தர் அந்த சிறு வயதிலேயே யோசேப்புக்கு அநேக சொப்பனங்களை அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சகோதரர்களால் என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே யோசேப்பின் மேலே அந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டு இல்லையா, யோசேப்பை அவர்கள் தண்ணி இல்லாத அந்த கிணற்றில தூக்கி போட்டு இல்லையா, ஒரு அடிமையாக யோசேப்பை விற்று போட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த பொறாமை ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர்ஸ் இல்லையா? பாருங்க, அவனை நல்லவனை கூட என்னவா மாத்திடுறது, மிகப்பெரிய ஒரு பாவியாய் கொலைகாரனாய் கூட இந்த பொறாமை என்கிற பாவம் என்ன பண்ணுதான், மாற்றி விடுகிறது. பாருங்க, தன் உடன் பிறந்த சகோதரன் யோசேப்பை கொலை செய்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு போனது எதுன்னு கேட்டா, இந்த பொறாமை என்கிற இந்த தீய குணம். கவனிங்க. அதனால சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட
ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட அந்த பொறாமை என்கிறதான அந்த தீய குணம் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருவேளை இவங்க பொறாமப்பட்டதனால யோசேப்பு சில துன்பங்களை அனுபவிக்கண்டதா இருந்தது. ஆனால் யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் மேலே பொறாமை இல்லை. அவன் இருதயத்தை உத்தமமாய் காத்து கொண்டான். தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களுக்கு கூட அவன் நன்மை செய்யக்கூடிய உத்தமமான இருதயமாய் அவன் விளங்கினபடினால கடைசியாக நம்ம பார்க்குறோம், யோசேப்பை தன் சகோதரர்கள் எல்லாரும் பார்க்கல கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், தன் தகப்பனாகிய யாக்கோபு தன் சகோதரர்கள் தன்னுடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுத்ததை விட யாக்கோபுக்கு ரெட்டிப்பான சுதந்திரத்தை, அதாவது யாக்கோபு யோசேப்புக்கு ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால நீங்க பொறாமைப்படுகிறதுனால உங்கள் வாழ்க்கை தான் வீணாய் போய்விடும். உங்கள் வாழ்க்கையில தான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். ஒருவேளை நீங்க பொறாமைப்படுகிற மனிதர்களை தேவன் உங்களுக்கு முன்பாக இன்னும் உயர்த்தி தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மேலும் அவர்கள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள். ஆனால் நீங்க பொறாமைப்படுகிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் இன்னும் தாழ்ந்து போக நேரிடும். ஒரு முறை ஒரு நல்ல ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய ஜெபத்தை கேட்டுட்டு ஆண்டவர் அவரோட பேசினாராம், மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னாராம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இவர் சொன்னாராம், ஆண்டவரே என்னுடைய தேவை ரொம்ப நிறைய இருக்கு, அதனால நான் எழுதி கொண்டுட்டு வரேன் ஆண்டவரே, நீங்க இன்னொரு நாளைக்கு கேளுங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டாராம். சரி, ஆண்டவரும் போயிட்டாராம். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இவர் ஜெபித்து கொண்டிருந்த அதே வேளையில ஆண்டவர் இவருக்கு தரிசனமாய் கர்த்தர் இவரோட பேசினாராம், மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவரே என்ன வேண்டும் கேள் என்று சொன்னபோது இவர் தேவ சமூகத்துல சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு கண்டிஷனை சொன்னாராம், நீ கேட்கிறத எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு நான் ரெட்டத்தனையா என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் அப்படின்னாராம். உன் அயலாருக்கு என்ன பண்ண, நீ கேட்கறது எல்லாத்தையும் உன் அயலானுக்கு நான் என்ன பண்ணுவேன் 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த ஜெபித்து கொண்டிருந்த சகோதரன் சொன்னாராம், சரிங்க ஆண்டவரே, அப்ப நான் கொஞ்சம் யோசித்து சொல்றேன், நீங்க நான் யோசித்துட்டு என்ன பண்றேன் சொல்றேன், எனக்கு டைம் கொடுங்க ஆண்டவரேனாராம். சரின்னா ஆண்டவர் போயிட்டாராம். அதுக்கு அடுத்து சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஆண்டவர் இவனிடத்துல கேட்டாராம், மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னாராம். அப்போ இந்த சகோதரன் ஜெபிக்கின்ற இந்த சகோதரன் சொன்னாராம், ஆண்டவரே என்னுடைய ஒரு கண்களை என்ன பண்ணிடும் குருடாக்கி விடும். என்ன கேட்டாரா, என்னுடைய ஒரு கண்களை குருடாக்கி விடும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை? ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நீ என்ன கேட்குறியோ அதை உன் அயலானுக்கு என்ன பண்ணுவேன் 2 மடங்கு தருவனாராம். அதனால இவர் சொன்னாராம், என்னுடைய ஒரு கண்களை என்ன பண்ணிடும் குருடாக்கி விடும். அப்போனா அயலானுக்கு என்ன ஆகிடும் 2 கண்ணும் குருடாயிட இல்லை. இந்த மாதிரி நல்ல உள்ளம் இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் எப்பயுமே ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதத்துல கூட நம்ம பார்த்தோம் இல்லை, கபடு செய்கிறவன் என் கண்முன் என்ன பண்ணுறதில்ல நிலைப்பதில்லை. நான் உத்தம இருதயத்தோடு என்ன பண்ணுவேன் நடந்து கொள்ளுவேன். அதனால அந்த பொறாமை பிடித்த ஒரு உள்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. நீங்க ராகேல் லேயாளுடைய சம்பவத்துல பார்க்கும்போது ராகேல் லேயாள் மேல என்ன பண்ணலாம் பொறாமை கொண்டாள். யாக்கோபு போய் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாட்டி நான் என்ன பண்ண போறேன் சாக போறேன். பாருங்க, உடன் பிறந்த சகோதரன். சில நேரத்துல இந்த பொறாமை சின்னதுலயே சின்ன பிள்ளைங்களுக்கே இருக்கிறத பார்க்குறோம்
இல்லையா? மற்ற பிள்ளைய விட இன்னொரு பிள்ளைய தூக்கி கொஞ்சிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன வந்துடுது? பொறாமை, கோபம். இல்லை? ஸோ ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொறாமை நிறைந்த ஒரு பொல்லாத இருதையும் நமக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இருக்கவே கூடாது. நம்ம யார் மேலையும் பொறாமப்படக்கூடாது. ஆமா, நாம வேதாகமத்தில் நீங்க தாவீதுடைய சவுளுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது, அந்த சவுல் அந்த ராஜ்ய பாரத்தை இழந்து பாருங்க, அவன் தற்கொலை பண்ணி மடிந்து போகிற ஒரு அவல நிலைமை பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா உயர்த்தப்பட்டவன் சவுல். ஆனா தாவீதின் மேல அவனுக்கு என்ன வந்ததுங்க? பொறாமை வந்தது. அதனால ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணிச்சான்? அவனுக்குள்ள வந்தது. நீங்க 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல வாசிக்க முடியும். அன்னிலிருந்து அந்த பொல்லாத ஆவி அவனை என்ன பண்ணுதான்? அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அதனால பல தடவை தாவீதை கொல்லும்படிக்கு இவன் என்ன பண்றான்? முயற்சி செய்கிறான். முதல்ல அதாவது சின்ன ஒரு பாவம் தான் அந்த பொறாமை. ஆனா அந்த பொறாமையின் மூலமா என்ன வந்துச்சு? அவனுக்குள்ள அசுத்தாவி வந்துச்சு. அப்ப பொறாமையை உண்டு பண்றதே எது தாங்க? பிசாசினுடைய ஆவி. இந்த பொறாமை இவனுக்குள்ள வந்த உடனே பரிசுத்தாவியான இவனை விட்டு விலகிட்டாரு. இவனுக்குள்ள என்ன வந்துச்சான்? தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சான். அந்த ஆவி அவனை அலைக்கழிக்க ஆரம்பித்தது. பாருங்க, அதனுடைய விளைவை நம்ம பார்க்கிறோம். தாவீதை அவன் கொலை செய்ய பல தடவை முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தரோ தாவீதை சவுளுடைய கைக்கு என்ன பண்ணாராம்? தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவன் மேல பொறாமை கொண்டான்னு நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அந்த கோலியாத்தை இவனால கொல்ல முடியல. ஆனா தாவீது என்ன பண்றாரு? சாதாரண கூழாங்கல்லாலே அந்த கோலியாத்தை வீழ்த்து விட்டார். அப்ப அந்த ஜனங்களும் ஆடி பாடுறாங்க. அதாவது சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டதே 10000 என்று ஆடி பாடினார்கள். அதை கேட்டோடனே இவனுக்குள்ள என்ன வந்துச்சு? எரிச்சல். இவனுக்குள்ள பொறாமை வந்தது. இல்லை? ஸோ அந்த பொறாமை இவனை ஒரு பெரிய கொலகாரனாய் மாற்றுகிறது. கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை பட்டதனாலே கர்த்தருடைய ஆவியானவர் நெட்டு விலகி பாருங்க, அந்த பிசாசுனுடைய ஆவி இவனுக்குள்ள வந்தது. கடைசியா இவனுடைய முடிவு, ராஜாவா இருந்த இவன் தற்கொலை பண்ணி மடிந்து போகிற ஒரு அவல நிலைமைக்குள்ள சவுல் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால ஒரு சின்ன பாவம் தான், ஆனா அதனுடைய விளைவு பாருங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன பண்ணுகிறது? உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பல மேன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை, பல உயர்வுகளை இல்லையா நம்ம எழுந்து விடுவதற்கு கூட இந்த பொறாமை என்ன பண்ணுமா? காரணமாய் அமைந்து விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இல்லை? ஸோ இதனால நாம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதிலின்றி முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம பல பெரிய பாவங்களிலிருந்து நம்ம விடுபட்டு விடுகிறோம் ஆண்டவருடைய கிருபையினால. ஆனா நம்ம அறியாமையிலேயே சில நேரங்களில் இந்த மாதிரி அதாவது பகையை மறைத்தல் இல்லையா, புறங்கூறுதல், அது மட்டும் இல்லை. ஸோ நம்ம இங்க பார்த்த மாதிரி இந்த பொறாமை உள்ளம் நிறைந்தவர்களாய் சில நேரத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொறாமை உள்ளவர்கள் எங்க போக முடியாதான்? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஸோ அதனால உங்களை விட
மற்றவங்க நல்லா இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. ஒரு காலத்துல அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஆனா இப்ப தேவன் கிருபையா இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி இருப்பார். அதை பார்த்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு காலத்தில் இப்படி தாழ்ந்திருந்த என் சகோதரனை, தாழ்ந்திருந்த என் சகோதரியை ஆண்டவரே இன்றைக்கு இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆமா, நீங்கள் ஆண்டவர் ஒருவேளை மற்றவர்களுக்கு இல்லாத சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது நீங்கள் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் தேவனுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் யார் மேலே என்ன பண்ணக்கூடாதான், பொறாமைப்படுகிறவளாய் காணப்படவே கூடாது. அதனால அந்த பொறாமை ஆபேலை கொலைகாரனாய் மாற்றி அதனால் அவனை சாபத்துக்குள்ளாக்கினது. அந்த பொறாமை யோசேப்பை கொலை செய்யும் அளவுக்கு தன் சகோதரர்களுடைய உள்ளத்தை பாருங்க மிக மோசமான கொலைகாரர்களாய் அவர்களை மாற்றினது. ஸோ அந்த பொறாமை நாம் பார்க்கிறோம், சவுல் ராஜாங்கத்தையே இழந்து போய் அவன் தற்கொலை பண்ணி மடிந்து போகிற ஒரு அவல நிலைமைக்குள்ள அவனை தள்ளி விட்டது. அதனால ஒருத்தர் சொல்றாரு, அந்த பொறாமை என்பது பாருங்க தன்னைத்தானே அழித்து விடக்கூடியதான். அதனாலதான் இங்க யோபின் புத்தகத்தில் அழகா சொல்றார், பொறாமை அதை உடையவர்களை என்ன பண்ணுமா, அத்தம் பண்ணும். இங்க வேதாகமத்தில் வாசிக்கும் போது அது சொல்றாரு, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார். ஆமா, சில நேரத்துல சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமை பிடிச்சவனா இருப்பான். ஆமா, அவன் எப்பொழுதுமே அந்த மற்றவங்க இவனுக்கு முன்னாடி நல்லா இருந்தா அவனால தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்களை தேவன் உயர்த்திட்டார் அப்படின்னா அவனால தாங்கிக்கவே முடியாது பாருங்க. ஸோ ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 24:1 வாசிங்க. ஆமா, பொல்லாத மனுஷருக்கு மேல் என்ன பண்ணாத, பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதனால நாம பொறாமை உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது. கொலேசியர்ல நீங்க வாசிக்கும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் நம் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதான், பிறக்கலாகாது. என்ன வரக்கூடாதான், என்னென்ன சொல்றாரு, பொறாமையும் மூர்க்கமும் கோபமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. இது நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றார். நம்ம வாயிலிருந்து அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதான், வரக்கூடாதான். சில நேரத்தில் மற்றவர்கள் பொறாமைப்பட்டு மற்றவர்களை சபிப்பாருங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது சபிக்கப்பட்டு போகணும்னு சொல்லி, ஏன் அவங்க மேல இருக்கிற அந்த பொறாமை. நம்ம வாழ்த்தனமே ஒழிய நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கவே கூடாது. சொல்றாரு, அந்த பொறாமை இல்லை நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதான், பிறக்கலாகாது. அப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதான், பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் என்னது, மதீனமான காரியம். இதெல்லாம் அறிவில்லாதவர்கள் செய்ய வேண்டிய காரியம். இதெல்லாம் ஞானமற்றவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள இப்படிப்பட்ட மதியற்ற காரியங்கள் இராதபடிக்கு நாம ஞானமுள்ளவர்களைப் போல காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதான், போக முடியாது. இப்படிப்பட்ட பாவத்தை உடையவர்களை அது என்ன பண்ணிடுமா, அழித்து விடும், அவர்களை சாபத்துக்குள்ளாக்கிவிடும். அப்படிப்பட்டவர்களை மிகப்பெரிய கொலைகாரர்களாய் கூட அது மாற்றிவிடும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் இந்த நாளில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஸோ ஆண்டவரே,
என்னுடைய உள்ளத்துல அந்த பகையை மறைக்கிற ஆண்டவரே ஒரு சுபாவம் இருக்கப்பா, அதை என்னை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லி திரிகிற அந்த புறம் கூறுகிற ஒரு சுபாவத்தை உடையவனாய் நான் இருக்கிறேன், என்ன அதை விட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு என்னை விடுவியும், அப்படிப்பட்ட பாவத்தை என்னை விட்டு அகற்றி போடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது நாம் கேட்டோம் அதாவது பொறாமைப்படுதல் இல்லையா? அந்த பொறாமை நம்முடைய உள்ளத்துல வராதபடி மற்றவங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மற்றவருடைய உயர்வை, மற்றவருடைய மேன்மையை பார்க்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ மற்றவர்களை கண்டு நீங்கள் பொறாமைப்படாதிருங்கள். ஏன்னா பொறாமை அதை உடையவர்களை என்ன பண்ணிடுமா, அதம் பண்ணிவிடும், அது அழித்து விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.